வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போட புது ஓப்போ என்கோ பட்ஸ் 2 இயர்பட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதோட ப்ரெடிசிசரான ஓப்போ என்கோ பட்ஸ் இருக்குல்ல, போன வருஷம் லான்ச் ஆச்சுல. ஸோ அந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் ஆனதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்ஜெட் இயர்பட்ஸ்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லலாம். ஸோ என்கிட்ட வந்து யாராச்சும் வந்து 2000 rupeesக்குள்ள ஏதாச்சும் ஒரு இயர்பட்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அதோட சக்சஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த ஓப்போ என்கோ பட்ஸ் 2 வந்து ஓப்போ என்கோ பட்ஸ்க்கு நிறையா அப்கிரேட்ஸ்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டவுன் கிரேட்ஸ்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது வந்து இந்த ரிவ்யூ வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் 2ங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவும் பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் எம்ஆர்பின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1800 rupeesக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அதை வந்து சீலை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சரிஸ் வந்து இருக்கும். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சீல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்ஃபோன் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போல் வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பரான ஒரு சாஃப்ட் மேட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. சைட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல கிரிப் கிடைக்கிறதுக்கோசரம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட ஹிஞ்ச் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஸ் உள்ளே ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது. பர்சனலாக எனக்கு இந்த 2 டோன் ஃபினிஷ் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஆங்குலரான இந்தியா டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெம்முமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ரீஜன் இருக்குல்ல, இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ பர்சனலாக வந்து நல்ல ஆங்குலரான இந்தியா டைப் டிசைன் இருக்கனால எனக்கு ஃபிட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ப்ளூடூத் 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோன்னே போது பார்த்தீங்கன்னா உடனே பேர் ஆகிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 meters வந்து கிடச்சிச்சு. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரல. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்போ என்கோ பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே சூப்பரான IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து IP54 ரேட்டிங் இருக்கனால அந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் IP Export தான் இருக்குது. அதனால அது பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மட்டும் தான். அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. லாட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணால் இதில் வந்து 94 milliseconds வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாட்டன்சி வந்து குறையும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய ஓப்போ என்கோ பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு ஓப்போ என்கோ பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 millisecondsக்கான வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா 80 millisecondsக்கும் 94 millisecondsக்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தால் பர்சனலாக நான் அவங்க வந்து வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து வயர்டு இயர்ஃபோனே வந்து யூஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ இதோட லாட்டன்சி டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். அண்ட் பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 28 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்லா லைட்டாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 2 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கனால பேட்டரி லைஃப் பற்றி நம்ம சுத்தமாக கவலைப்பட தேவை. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸில் ஏதோ ஏஐ கால் ஐசோலேஷன் ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் இதான் சூப்பர்னு வந்து சொல்ல முடியாது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் பெட்டரான கால் குவாலிட்டி வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ வந்து OPPO Enco Buds 2ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹே மெலடின்னு ஒரு ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹே மெலடியில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்டோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து இண்டிவிஜுவலாக எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரிஜினல் சவுண்ட், அப்புறம் பேஸ் பூஸ்ட், அப்புறம் கிளியர் வோக்கல்ஸ். அப்புறம் நம்ம வந்து கேமிங் மோட் வேணும்னா நம்ம வந்து மேனுவலாக எங்கேயுமே வந்து டாகுல் ஆன் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிங்கிள் டேப் வந்து ஆஃப் ஆகிருக்கும். நம்ம வேணும்னா வந்து இங்கே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் டபுள் டேப்புக்கு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம வந்து மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப்பும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா. அப்புறம் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணால் நம்ம வந்து வால்யூம் அப் இல்லைனா வால்யூம் டவுன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் இயர்பட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் எல்லா கஸ்டமைசேஷனுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹே மெலடி ஆப் வந்து ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹேண்டியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த இயர்பட்ஸ் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஆப்லேயே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துரும். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸ் வந்து ஓவர் ஷேடவோ இல்லை வந்து டிஸ்டர்போ வந்து சுத்தமாக பண்ணல. மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், இதோட மிட் டோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான நல்ல சூப்பரான ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆடியோ குவாலிட்டி தான் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நல்ல இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1800 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1800 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து 100% வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமிங் மோடாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ OPPO Enco Budsக்கும் Buds 2க்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, OPPO Enco Budsல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்டரான டஸ்ட் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே Enco Buds 2ல தான் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா Enco Buds கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல இன்க்ரிமெண்டலான அப்கிரேடாக வந்து இந்த Enco Buds 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் இன்னொரு ஃபீச்சர் வந்து சொல்ல மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு OPPO ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு கேமரா ஷட்டராக வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபோட்டோ எடுக்கும். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த OPPO Enco Buds 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களா அதையும் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.